சமூக ஊடகங்கள்ல நிறைய கார்ட்டூன் படங்களா வைரல் ஆகி வரும் ஜிப்லி என்றால் என்ன, அது முதல்ல எப்படி உருவானது வாங்க பார்க்கலாம். சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் வயதானவர் வரை அனைவரையும் தன்னகத்தை இழுத்துக் கொண்டுள்ளது இந்த ஜிப்லி ஸ்டைல் புகைப்படங்கள். கடந்த 40 ஆண்டுகளா பயன்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க. எதுவாக இருந்தாலும் ட்ரெண்டுக்கு ஏற்றவாறு கிரிக்கெட் வீரர்கள், அரசியல் தலைவர்கள், நடிகர் நடிகைகள் என்று அனைவருமே இந்த ஜிப்லி ட்ரெண்டில் இருக்கிறாங்க. இந்த வகை ட்ரெண்ட் நமது பிரதமர் முதல் எலான் மஸ்க் வரையும், ஏன் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரையும் பரவியிருக்கிறது. ஜப்பானிய அனிமேட்டரான ஹயாயோ மியாசாகி தான் இந்த ஸ்டுடியோ ஜிப்லி வகை அனிமேஷனுக்கு பிள்ளையார் சுழி போட்டவர். இந்த ஸ்டுடியோ ஜிப்லி என்பது 1985ல மியாசாகி ஹயோ, டகாடோ இசாவோ மற்றும் சுசுகி தோஷியோ ஆகியோரால் நிறுவப்பட்ட ஒரு ஜப்பானிய அனிமேஷன் திரைப்பட ஸ்டுடியோ ஆகும். அமெரிக்காவின் கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு ஓபன் ஏஐ நிறுவனம் செயல்படுது. இந்த நிறுவனத்திற்கு சொந்தமானது சாட்ஜிபிடி. இதுல தற்போது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படத்தை ஓவியமாக மாற்றும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.